வணக்கம். மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிர்வேல். இந்த வீடியோவில் வந்து நம்ம டெக்னிக்கல் சார்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, கிளைண்ட் வந்து எப்படி ப்ராப்பராக என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி நேற்று நம்ம என்னென்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணல, இல்லை நம்ம சப்போர்ட்டோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கேட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கொடுத்துக்கிற லிங்க் யூஸ் பண்ணியும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தோம்னா இது மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே வந்து நம்ம இந்த சார்ட் தான் இப்போ உங்களுக்கு சோப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட் தான் ஃபஸ்ட் எடுத்தையுமே மார்னிங்கே அப்டேட் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்கேனில் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போவே வந்து நம்ம கிளியராக வந்து இப்போ நான் இங்கே டச் பண்ணுறது பாருங்கள், சப்போர்ட் இங்கே ஒரு சப்போர்ட்னு போட்டிருந்தேன், இங்கே ஒரு சப்போர்ட்னு போட்டு இந்த சார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த சார்ட் வந்து இப்படி தான் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். மார்னிங் ஓப்பன் ஆனோடனே போட்டு இது வந்து சப்போர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம். சப்போர்ட் ஏரியாவே இருந்தாலும் இந்த லைனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா செல் சைடில் ட்ரை பண்ணலாம், பை சைடில் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தோம். அதுக்கு ரீசன் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஓப்பன் ஈக்குவல் டு ஹையாக ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ நம்ம பிரேக் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட் போட்டிருந்தோம். நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நண்பர் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டை வந்து ஷேர் பண்ணார். இந்த சார்ட்டை ஷேர் பண்ணிவிட்டு கீழே என்ன டெக்ஸ்ட் போட்டிருந்தார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சிபிஆர் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. சிபிஆர் லைனில் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரா பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ பேஸ்ட் ஆன் சிபிஆர் லைன் இந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்லா விக்கு கீழே ஃபார்ம் ஆயிருந்துச்சு. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அவர் ட்ரா பண்ணி போட்டிருந்தது பாருங்கள் சார்ட். இந்த மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அது ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு சிபிஆர் லைன் நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு அவர் ப்ரீவியஸாகவே வந்து ட்ரா பண்ணி கிளியராக ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி இது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாரு. நம்மளுக்கு அது வரைக்கும் மார்க்கெட் போகாட்டியும் பரவாயில்ல, நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் கிடைச்சா ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹைன்னு நம்ம போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் எடுத்துச்சு. ஸோ அந்த பிரேக் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை என்ட்ரி கொடுத்தோம். நம்ம பை என்ட்ரி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த பை என்ட்ரியில் பார்த்திங்கன்னா நியர்பை 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட் கொடுத்தோம். அந்த டார்கெட் வந்து ஈஸியாகவே அச்சீவ் ஆயிடுச்சு. சரிங்களா, இந்த அச்சீவ் ஆகி தான் இந்த டார்கெட் வந்து சிபிஆர் லைன்லேருந்து மார்க்கெட் பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. இந்த மேலே போனது தான் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணி காமிச்சிருக்கோம். நம்ம 960 இந்த ரேஞ்ச் இருந்துச்சு. இந்த ரேஞ்சு தான் நம்ம பை என்ட்ரி கொடுத்தோம். ஆக்சுவலாக வந்து 930 அந்த ரேஞ்சு தான் வந்து பை என்ட்ரி கொடுத்தோம். நம்ம கரெக்டாக இந்த கேண்டில் ஃபார்மேஷன் வந்து இந்த நெக்ஸ்ட் கேண்டில் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. எக்ஸாக்டாக நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டு இந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனோம். நீங்கள் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு 2052 அப்படிங்கிற அந்த லெவல் இது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறது தான் நம்ம பை என்ட்ரி கொடுத்தோம் நம்ம. ஸோ இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செக் பண்ணோம், இந்த கேண்டில் தான் நம்ம பை என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஏன்னா சேனல் பிரேக் அவுட் ஆகிருந்துச்சு நம்ம. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ட்ரி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சேனல் வந்து ட்ரா பண்ணி போட்டிருந்தார் நண்பர். அந்த சேனலில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிட்டு சேனல் பிரேக் அவுட்டு எகெயின் வந்து அதே சிபிஆர் லைன் வந்து சப்போர்ட் எடுக்குது மார்க்கெட். ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே சேனல் பிரேக் அவுட் ஆனோன்னா மார்க்கெட் கீழே வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து ப்ரொவைட் பண்ணிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் எல்லாமே வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் என்ன சேனல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா, இல்லை வந்து என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்போம் கண்டினியூஸாக. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா அது வந்து ப்ராஃபிட் ஷேர் பண்ணி போட்டிருந்தாங்க நண்பர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில்வர் எம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த சார்ட் போட்டிருந்தோம் நம்ம. சில்வர் எம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாகவே பாருங்கள் புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டில் வந்து ட்ராப் பண்ணி நம்ம சில்வர் எம்முக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஆஸ் பர் புல்லிஷ் என்கல்ஃபிங் நம்ம என்ன பண்ணலான்னு போட்டிருந்தோம், இந்த கேண்டில் தாங்க புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா பை வந்து 540 அந்த ரேஞ்ச் வந்து பை சைடில் போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரா பண்ணி போட்டிருந்தோம். அதே மாதிரி 540லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு. ஸோ அந்த ப்ராஃபிட் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் நம்ம போட்டிருந்தோம். மறுபடியும் அதே சில்வர் எம்மில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சப்போர்ட் ஏரியா உங்களுக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியாவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லா டவுன் வரும் அப்படின்ட்டு கீழே வந்து 62,350 கீழே வந்து செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். 62,350 கீழே வந்து செல் ட்ரை பண்ணலாம். பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் தான். இந்த டெக்னிக்கல் தான் இங்கே பாருங்கள், அங்கே ஷேர் பண்ண தான் அப்படியே இங்கே போட்டிருக்கேன். பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் தான். இந்த லைன் வந்து சப்போர்ட் லைன். சப்போர்ட் லைன் கீழே வந்துச்சு அப்படின்னா செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ட்ரா பண்ணி போட்டிருந்தோம். செக் பண்ணி பாருங்கள், லைவ் மார்க்கெட் எடுத்து நீங்கள் இந்த பேட்டர்ன் 50 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கோம் நம்ம. இந்த லைனுக்கு அப்புறம் என்ன இருக்குங்கிறது மட்டும் பாருங்கள். அடுத்து வந்து ஒரு ப்ராஃபிட் ஷேர் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க.
என்ன ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். நம்ம லைன் ட்ராப் பண்ணி போட்டிருந்தோம். அந்த லைன் பிரேக் அவுட் எடுத்தோம்னா என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். நம்ம சொல்லி இந்த பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். 62,350 கீழே வந்து செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். நம்ம 62,350 மார்க்கெட் எங்கே வந்துருக்குன்னு பாருங்கள். 1000 பாயிண்ட்ஸ் டவுன். 1000 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் வந்து நண்பர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஓகேங்களா? எகெயின் பியரிஸ் என்கல்ஃபிங் ஒன்று வந்து க்ரூட் ஆயில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த க்ரூட் ஆயில் சார்ட் பார்த்தீங்கன்னா 3015 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து பியரிஸ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதாவது 3010 அந்த ரேஞ்ச் வந்து 9 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு பியரிஸ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ பியரிஸ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிட்டு பெருசாக மார்க்கெட் கீழே வரல. சேனல் அடுத்து வந்து நெக்ஸ்ட் அப்படியே சேனல் ஃபார்ம் ஆயிடுச்சு. 3009 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2998 வரைக்கும் வந்துச்சு. நியர்பை ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து அது ப்ராஃபிட் கிடச்சிது. மேபி அதை புக் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா காஸ்ட் டு காஸ்ட் வெளியே வந்திருப்போம். நம்ம அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணால் கூட 3008 வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் வந்து என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஓகே, இந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். வந்து இப்போ இந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம செல் எடுத்துருவோம். செல் ஏன்னா பையரிஸ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து லைவில் வந்து நம்ம இது கனெக்ட் பண்ணணும். நம்ம அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செல் எடுத்துருப்போம். நம்ம செல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆஸ் பர் டார்கெட் நம்மளுக்கு போகுது அப்படின்னா டார்கெட் புக் பண்ணுவோம். டார்கெட் புக் பண்ணல அப்படின்னா எப்போ இந்த பியரிஸ் என்கல்ஃபிங்கோட ஹையை வந்து பிரேக் பண்ணுதோ அதுதான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். அந்த ஸ்டாப்பை பிரேக் பண்ணோன்னே அப்படியே டபுள் என்ட்ரி. அதாவது இப்போ செல் போட்டிருந்தீங்க அப்படின்னா பை போட்டிருந்தீங்க அப்படின்னா செல்லு. பியரிஸ் என்கல்ஃபிங் அண்ட் புல்லிஸ் என்கல்ஃபிங் பொறுத்த வரைக்கும் டார்கெட் அப்படி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா கண்டினியூஸாக என்ட்ரி. ஆஸ் பர் தட் டெக்னிக்கல் நம்ம யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இந்த சேனல் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் அப்புறம் இந்த கேனில் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் என்ன ஆகிக்குன்னு நம்ம க்ளோசிங் உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட இது வந்து 3030 அப்படிங்கிறது தான் இந்த பியரிஸ் என்கல்ஃபிங்கோட ஹையாக இருந்துச்சு. உங்களுக்கு கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகி கீழே வரல. இந்த சேனல் இருந்து அப்படியே மார்க்கெட் மேலே போயிடுச்சு. நண்பர் வந்து ஷேர் பண்ணி போட்டுருந்தாரு பாருங்க. இந்த சார்ட் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தார் உங்களுக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஒன் செகண்ட் நான் வந்து சார்ட்டில் போய் காமிச்சிடுறேன். நம்ம சேனல் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம சார்ட்டில் இந்த சேனல் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இது கீழே வந்து கேண்டில் எங்கேயுமே க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆகுது. ஸோ மேலே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதுன்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேண்டில் க்ளோஸில் வந்து பிரேக் அவுட் எடுப்போம். நம்ம வந்து பியரிஸ் என்கல்ஃபிங்னு சொல்லி மென்ஷன் பண்ணது இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் லோ பார்த்தீங்கன்னா 3009. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் நியர்பை நம்ம சொன்ன மாதிரி தான் 2999 வரைக்கும் வந்துச்சு. 10 பாயிண்ட் கீழே வந்துருக்கு. நம்ம புக் பண்ணல அப்படிங்கிறப்போ இந்த 3030 வந்து இங்கே ட்ரிகர் ஆகிருக்கும். உங்களுக்கு ஸ்டாப் ட்ரிகர் ஆகிருக்கும். ஸ்டாப் ட்ரிகர் ஆகணும்னா 3030 அப்படியே டபுள் பை எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஹை ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 3071 வரைக்கும் போயிருக்கு. 3071 40 பாயிண்ட் ஆச்சு. இந்த ஸ்டாப் உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கும். 20 பாயிண்ட் ஸ்டாப் ரெக்கவர் ஆகிருக்கும். ரெக்கவர் ஆகி 20 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம காஸ்ட் டு காஸ்ட் இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எகைன் இந்த சேனலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது. எப்போவுமே சேனல் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கேண்டில் க்ளோஸில் வந்து பிரேக் அவுட் பை எடுங்க. இந்த பை எடுத்தோம் அப்படின்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு நியர்பை ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட். இப்படி தான் வந்து நம்ம டெக்னிக்கல் சார்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது என்கல்ஃபிங் பேட்டர்ன் போட்டோம் அப்படின்னா எதர் போத் பை ஆர் செல் ரெண்டு சைட்லையுமே என்ட்ரி எடுங்க. சேனல் பேட்டர்ன் ட்ரா பண்ணி போட்டோம் அப்படின்னா கீழே கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். சேனலுக்கு மேலே இந்த கேண்டில் பிரேக் அவுட், இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. இந்த கேண்டலுடைய பிரேக் அவுட் இந்த கேண்டில் வந்து தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா? அதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கக்கூடாது. அது மேபி எதர் கீழேயா இருக்கலாம் இல்லை மேலேயா இருக்கலாம். எங்கே இருந்தாலும் சரி சேனல் பிரேக் அவுட். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து சேனல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சேனல்ஸை யூஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.